வெல்கம் டு கீழக்கரை ஆர்ட் சேனல். இதில் வந்து சிலைக்கு எப்படி கலர் வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன் இந்த சேனல்லையே. அது வேறு மெத்தடு, இது வேறு மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு தேவையான கலர் எல்லாமே வச்சாச்சு. கோல்டும் வச்சுருக்கேன். பேசிக் கலர் எல்லாமே வச்சாச்சு. இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கலர் வந்து ஸ்கின் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து 3 கலர் எடுத்திருக்கேன். ஸ்கின் கலரு, அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் கோல்டன் ப்ரௌனு 3 கலர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கின் கலர் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கங்க தெரியாதவங்க. இப்போ இதில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே கலர் வச்சதுனால அது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் திரும்ப அந்த கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த டார்க் ஷேடு கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து கோல்டன் ப்ரௌன் எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மூக்கு, கண் இதுக்கு 2 இடைப்பட்ட இடத்துலேருந்து அப்படியே நேர கண்ணுக்கு கீழே, அப்புறம் அப்படியே வாய் வரைக்கும் அப்படியே கீழே கடைசி வரைக்கும் கொண்டு வந்துடுங்க அந்த டார்க் ஷேடை, பல்லுக்கு கீழே வரைக்கும். இப்போ கலர் வாஷ் பண்ணும்போது அந்த ஃபேஸில் வச்சுருக்கக்கூடிய கலர் வந்து கொஞ்சம் வந்து ஈரமாக இருக்கணும், இல்லைன்னா வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டம். ட்ரை ஆக விடாமல் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இந்த டார்க் ஷேடு எங்கெங்கே வைக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து ரொம்ப டார்க்காக எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் லைட் கலராகவே இருக்கணும். சப்போஸ் கோல்டன் ப்ரௌன் வச்சுட்டு அந்த ஃபேஸ் கலர் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எண்டில் ஓரத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. அது சீக்கிரம் ட்ரை ஆகிறதுக்குள்ள நீங்கள் வாஷ் பண்ணணும். இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற பெயிண்ட் வந்து எமர்ஷன் தான். வெயில் காற்று படக்கூடிய இடத்துல நீங்கள் எமர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆயிரும். ரூமுக்குள்ளே கொஞ்சம் நிழலான இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் நிற்கும். சப்போஸ் ட்ரை ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த ஃபேஸ் கலரை திருப்பி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் லைட் ஷேடு கொடுக்கணும். லைட் ஷேடு கொடுக்காம இப்படியும் விட்டுறலாம். அப்படி விடுறதா இருந்தால் நீங்கள் அந்த ஸ்கின் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிறணும். டார்க் ஷேடு வந்து ரொம்ப டார்க் ஆயிராம கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் மாதிரி, லைட் கோல்டன் ப்ரௌன் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து லைட் ஷேடு கொடுக்கணும். அதுக்கு லேசாக ட்ரை ஆனதுனால நான் அந்த ஸ்கின் கலர் லேசாக அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டைரெக்டாக ஒயிட்டு கொடுக்காம ஒயிட்டும் அந்த ஸ்கின் கலரும் லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதில் கொடுக்கணும். எந்தெந்த இடத்துல அந்த லைட் வைக்கிறோங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த லைட் ஷேடு வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த டார்க் ஷேடுக்கு போகாமல் பார்த்துக்கோங்க. இது நான் வேலை பார்க்குற இடத்துல வீடியோ எடுத்ததுனால கையில் வச்சுட்டே தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுச்சு. கொஞ்சம் லைட்டாக ஷேக்காக இருக்கும். கொஞ்சம் வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மூக்கு, அந்த லிப்ஸுக்கு மேலே, அப்புறம் இந்த தாடை, அப்புறம் 2 கன்னம், இந்த இடத்துல லைட் ஷேடு வச்சு அது சீக்கிரம் ட்ரை ஆகிறதுக்குள்ள நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. இது வீடியோவில் ரொம்ப ஒயிட் மாதிரி தெரியுது, ஆனால் கொஞ்சம் லைட்டு தான். இப்போ அந்த லைட் ஷேடு வாஷ் பண்ணும்போது லேசாக டார்க் ஷேடில் ஏறிட்டு
அதனால நான் டார்க் ஷேட் வாஷ் பண்ண ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி கலர் மிக்ஸ் ஆச்சுச்சுன்னா அந்த ப்ரஷ் வச்சு சரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கழுத்தினுடைய கீழ் பக்கத்தில், கழுத்தினுடைய சைடில் ஓரத்தில் இந்த டார்க் ஷேடு வச்சு வாஷ் பண்ணணும். ரொம்ப டார்க் போட்டுறாதீங்க, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் மாதிரியே போடுங்க, அதுதான் ஸ்கின்னுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் வந்து ஆல்ரெடி வச்ச கலர் வந்து ட்ரை ஆனதுனால நான் திருப்பி அப்ளை பண்ணிக்கிறேன் ஸ்கின் கலரு. இப்போ படம் வரைகிற மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதே மெத்தடுலேயே நீங்கள் படம் வரைஞ்சாலுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் லைட் ஷேடு வச்சு அப்படியே வாஷ் பண்ணிடுங்க, இந்த டார்க்குக்கு போயிடாம. இப்போ கைப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், கொஞ்சம் சேம் மெத்தடு, ஆனால் அது வேறு இது வேறு. இந்த கையினுடைய ஃபிங்கர்ஸ் போய் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல டார்க் வைக்கணும். அடுத்து அந்த வளையல் ஓரத்தில் 2 பக்கத்துமே வைக்கணும். இது நீங்கள் வைக்கிற டார்க் கலர் வந்து சுற்றி வைக்கணும், நம்ம கையை சுற்றி வைக்கணும். அப்புறம் கை வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம், இந்த இடங்கள்ல வச்சிடணும். நீங்கள் வச்சுட்டு வாஷ் பண்ணும்போது அது காஞ்சிடக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. காஞ்சிருச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணுறது வந்து நல்லா இருக்காது, ஒரு மாதிரி திட்டாக தெரியும். அதனால் ட்ரை ஆக விட்டுறாமல் வாஷ் பண்ணுங்க. இப்படி சப்போஸ் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பியும் கோல்டன் ப்ரௌன் வச்சுட்டு பக்கத்துலேயே ஸ்கின் கலரையும் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. அதுலேயே லைட்டு எங்கெல்லாம் வெளிச்சம் போடுறது மாதிரியான இடம் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக லைட் அப்ளை பண்ணணும். நிறைய அண்ணன்மாருங்க கொஞ்சம் டவுட் எல்லாம் கேட்குறாங்க. நான் கொஞ்சம் வேலை பார்க்குறதுனால, டெம்பிள் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க கேட்குற குறைகளை நிவர்த்தி பண்ண முடியல. நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவிலையும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சரி பண்ணிடுறேன். அடுத்து காலில் அந்த சேலை தொங்குற இடத்துல, அடுத்து அந்த ஜுவல்ஸ் வந்து இருக்கிற இடத்துல, அதுக்கு கீழே நிழல் படும், அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம டார்க் யூஸ் பண்ணணும். அந்த சேலைக்கு கீழே நிழல் படும், அதே மாதிரி அந்த ஜுவல்ஸுக்கு கீழே நிழல் படும், அந்த இடத்துல வந்து நம்ம டார்க் வச்சு வாஷ் பண்ணிடணும். அந்த மாதிரி அந்த காலுக்கு மேல் பகுதியில் லைட் வச்சு வாஷ் பண்ணிடணும், ஏன்னா அங்கே வந்து சன்லைட் போடும். நம்ம வாஷ் பண்ணும்போது கூட ஓரளவு ஸ்மாராக தான் இருக்கும், ஆனால் அந்த வாஷ் பண்ண கலர் காஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். அதனுடைய ரிசல்ட்டு பிந்தி தான் உங்களுக்கு தெரியும், வாஷ் பண்ணும்போது தெரியாது. இப்போ அந்த நகக்கண் நெயில் வைக்கக்கூடிய இடத்துல வந்து டைரெக்டாக நம்ம ஒயிட் வச்சோம்னா அது வந்து சரியாக தெரியாது இந்த ஸ்கின் கலருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ரெட்டு அப்ளை பண்ணுவோம். மருதாணி வச்சுருக்கிற மாதிரி ரெட்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்கின் கலர் அப்ளை பண்ணி முதல்ல அதை வாஷ் பண்ணிடுவோம். அதை ஃபுல்லாக ரெட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கின் கலர் வச்சு அப்படியே வாஷ் பண்ணிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக சில கலரு
வச்சு பழகணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற டவுட்டுகளுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். 2வது நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பிக்சர் எப்படி வரைகிறது அப்படிங்கிற வீடியோ போடுவேன். இதில் வந்து இந்த உள்ளங்கையில் வந்து லைட் ரோஸு ரெட்டு லேஸாக ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி லைட் ரோஸ் இருக்கிற மாதிரி கையினுடைய உள்ளங்கை பகுதியில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்கின் கலர் வச்சு திருப்பி வாஷ் பண்ணிடணும். அது தனியாக தெரியக்கூடாது. கலர் வச்சு அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமானது ஃபேஸ் வாஷ் பண்ணுறது தான். அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணையில் மட்டுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு அந்த ஐலிட்டுக்கு மேலே அந்த புருவத்துக்கு கீழே மேக்கப் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ரோஸ் கலரு அந்த கண்ணுக்கு மேலே வச்சுருப்பாங்க. அதுக்காக இந்த இது கொடுக்குறேன். அது லைட் ரோஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கண்ணில் ஒயிட் அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்சம் அந்த விகாரமான சாமிகள் எல்லாத்துக்கும் சிலைகள் எல்லாத்துக்குமே லைட் ரோஸ் லேசாக ரோஸ் எடுத்துக்கிட்டு ரெட்டு லைட்டாக ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கண்ணினுடைய ஓரத்தில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கும். எல்லா சிலைகளுக்கும் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் விகாரமாக இருக்கக்கூடிய சிலைகளுக்கு. நெக்ஸ்ட்டு பல்லுக்கு ஒயிட்டு. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். வந்து லிப்ஸுக்கு எப்போவுமே லிப்ஸுக்கு வந்து ரெட்டு அப்ளை பண்ணும்போது மேல் உதடு எப்போவுமே வந்து டார்க்காக இருக்கணும். கீழ் உதடு வந்து அதை விட லைட்டாக தான் இருக்கணும். மேல் உதடு நீங்கள் ரெட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா கீழ் உதடு வந்து லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி லைட் கலர் தான் யூஸ் பண்ணணும். ஒயிட் மிக்ஸ் பண்ணி லைட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டார்க் ப்ரௌனு லைட்டாக அந்த 2 லிப்ஸையும் பிரிக்கிற மாதிரி லேசாக, ரொம்ப கொடுத்துடாம. நெக்ஸ்ட் அந்த கண்ணுக்கு மேலே வச்ச அந்த ரோஸுக்கு இடையில கண் புருவத்துக்கும் அதுக்கும் இடையில ஒரு பார்ட் இருக்கும். அதை வந்து டார்க் ப்ரௌன் வச்சு லைன் எடுத்துருங்க. அது மூக்குனுடைய அந்த ஹோல்ஸு அது நம்ம வெளியில தெரியுற மாதிரி காட்டிடணும். இது கண்டிப்பாக அவசியம் இல்லை. ஆனால் அவங்க சிலையில் அப்படி வச்சுருக்கிறதுனால போட்டிருக்கோம். அந்த கழுத்தினுடைய அந்த வரி தெரியுற மாதிரி சைடில். இதெல்லாம் பெரிய சிலைகளுக்கு யூஸ் பண்ணால் போதும். சின்ன சிலைகளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் ஐப்ரோ. அடுத்து அந்த கிருதா வரக்கூடிய இடங்கள்ல வந்து லேசாக அந்த ஹேரை வந்து வளைச்சி விட்டுருங்க. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். சின்ன பொடி ப்ரெஸ் வச்சு பாயிண்ட் ப்ரெஸ் வச்சு இது யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி 2 பக்கமும்
யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து பெரிய ப்ரஷ் வச்சு நீங்கள் முடிக்கு கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணும்போது ரொம்ப உள்ளே வந்துடாம இதுக்கு முன்னாடி போட்ட மெத்தடோட இது கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து கண்ணுக்கு உள்ள பிளாக் லைன் எடுத்துருங்க, ஐபாலுக்கு மேலே. நெக்ஸ்ட்டு இது பெண் சாமி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கண்மை வைக்கணும். அதுக்காக கீழே வந்து பிளாக் கலர்லேயே லைன் எடுத்துருங்க. வேறு பெண் சாமி இல்லாமல் வேறு தெய்வங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கீழே வந்து பிளாக் போடணுங்கிற அவசியம் இல்லை. எந்த சிலைகளுக்கெல்லாம் கண்மை தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ அதுகளுக்கு மட்டும் கீழே வந்து பிளாக் லைன் எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ரெட்டு வேறு ஏதாவது லைன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நார்மலாக பார்க்கணும் அப்படிங்கிற மொழிக்கு வந்து ஐபால் வந்து கீழே போய் டச் ஆகிடக்கூடாது, சென்டராகவும் இருந்துடக்கூடாது. சென்டராக இருந்தால் ஒரு மாதிரி முழிக்கிற மாதிரி தெரியும். லைட்டு ஹைலைட்டு வரைஞ்சி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கதை, கையில் வச்சுருக்கக்கூடிய கதை, மேல் பகுதி கீழ்ப்பகுதி 2 பக்கட்டும் கோல்டு அடிச்சுட்டு நடுவில் ஏதாவது கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து அதே மாதிரி கிரீடத்துக்கும் இந்த சென்ட்ரு பகுதி வந்து ஏதாவது கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கோல்டு அடித்தா ஒரே மாதிரி தெரியும். இந்த கிரீடத்துக்கு பின்னாடி நெருப்பு மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நெருப்பு சில பேர் வேறு மெத்தடில் போடுறாங்க. ஃபஸ்ட்டு ரெட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒயிட்டு கொண்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நெருப்பு வந்து ரெட்டு வந்து கடைசியில் தான் வரும். ஃபஸ்ட்டு ஒயிட் வச்சு அடுத்து எல்லோ வச்சு வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோவுக்கு அடுத்து ஒயிட் வச்சு வாஷ் பண்ணணும். சாரி, எல்லோவுக்கு அடுத்து ரெட்டு வச்சு வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒயிட்டு, அடுத்து எல்லோ, அடுத்து ரெட்டு. நெருப்பு இந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒயிட்டில் ஆரம்பித்து அடுத்து ரெட்டு, நெக்ஸ்ட்டு அந்த மேல் முனை பார்த்தீங்கன்னா ரெட்டில் போயிட்டு அடுத்து ப்ரௌனாக மாறும். இதே மாதிரி 2 பக்கட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. அம்மனுக்கு திருநீறு. இந்த சேலையும் 2 விதமான மெத்தடில் வாஷ் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு சிலைக்கு சொல்லியிருக்கேன். அது இந்த ட்ரெஸ்ஸுக்கு வாஷ் பண்ண மெத்தடு வேறு. இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தடு வேறு. உங்களுக்கு நீங்கள் வாஷ் பண்ணும்போது எந்த மெத்தடில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் எது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் இந்த வைரக்கல் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் அவுட்லைன் கொடுக்குறோம். இப்போ சட்டைக்கு வந்து நான் வயலட் கலர் கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஷோல்டரில் லைட்டாக லைட் வயலட் வச்சு அப்படியே வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது அந்த மடிப்பு விழுகக்கூடிய சேலை மடிப்பு விழுகக்கூடிய இடங்களில் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுலேயே கொஞ்சம் டார்க் வச்சு அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. இந்த சேலை மடிப்பு, இடுப்பு பகுதி, நெஞ்சு கீழ்ப்பகுதி இந்த மாதிரி இடங்களில் டார்க் வச்சு அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு
இந்த லைட் யூஸ் பண்ணுறதுக்காக என்ன கலர் சேலை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுலேயே லைட் எடுத்துக்கோங்க. அந்த மடிப்பு தெரியறதுக்காக நம்ம லைட் யூஸ் பண்ணணும். இதில் வந்து அந்த மடிப்பு பகுதி, மடிப்பினுடைய மேல் பகுதியில் லைட் கலர் வைக்கணும். ஏன்னா கீழ் பகுதியில் வந்து இருட்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ அந்த நிழலில் பார்த்தாலே தெரியும். இந்த கேமரா லைட்லேயே மேல் பகுதி வெளிச்சமாக இருக்கும், கீழ் பகுதி டார்க்காக தெரியும். இது நீங்கள் லைட் வச்சு வாஷ் பண்ணும்போது ட்ரை ஆக விடாமல் பார்த்துக்கோங்க. ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெச்சந்தா கலர் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சேலைக்கு நான் கொடுத்துருக்குற கலர் வந்து ரெட் இல்லை, மெச்சந்தா. மெச்சந்தாங்கிறது லைட் ரோஸ். இது எனக்கு ட்ரை ஆயிடுச்சு, அதனால நான் கலர் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அது ட்ரை ஆகிறதுக்குள்ள அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. இப்போ அந்த லைட்டினுடைய கீழ்ப்பகுதி அடிப்பகுதியில் அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி சேலை வாஷ் பண்ணியிருக்கிற மெத்தடு வேறு, இந்த மெத்தடு வேறு. இதுலேயும் அதே மாதிரி அந்த மேல் பகுதியை லைட் வச்சுருங்க, ட்ரை ஆக விட்டுறாதீங்க. அடிப்பகுதியில் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணிடணும். நீங்கள் படம் வரையும் போதுமே இந்த சேம் மெத்தடு தான், சேலை வாஷ் பண்ணுறது, ஸ்கின் வாஷ் பண்ணுறது எல்லாமே. அதை விட கொஞ்சம் டார்க் ஷேடு மட்டும் கொஞ்சம் மாறும். கை ஓரத்தில், அடிப்பகுதியில் சிலையை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். வாஷ் பண்ணுற மெத்தட் எல்லாமே படத்துக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி தான். படம் வரைய தெரிஞ்சால் போதும், கலர் ஈஸியாக வச்சு வாஷ் பண்ணிடலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக படம் வரைகிறது எப்படி, அதுக்கு கலர் கொடுப்பது எப்படிங்கிறத வீடியோ போடுறேன். இப்போ கண் ரொம்ப முக்கியம். கண் வந்து கரெக்டாக நீங்கள் வாஷ் பண்ணி கரெக்டாக கொண்டு வாங்க. கண் ரொம்ப முக்கியம். சில பேர் கருப்பு வச்சு சும்மா வெள்ளை புள்ளியை வச்சுறாங்க. இதில் வந்து அந்த லைட்டு நீலா மாதிரி ஒரு கலர் வச்சுட்டு லேசாக அந்த பிளாக் வச்சு அதில் அப்படியே வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலர்லேயே கொஞ்சம் லைட் எடுத்து கண்ணினுடைய அடிப்பகுதியில் ஓரத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். முக்கியமான விஷயம், இந்த லிப்ஸுக்கு மேலே நம்ம ஸ்கின்னுலேயே லைட் கலர் எடுத்து லிப்ஸுக்கு மேலே ஒரு லைனும் லிப்ஸுக்கு கீழே ஒரு லைனும் போட்டுறணும். அது அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் சிலை.
இந்த லிப்ஸை கொஞ்சம் நல்லா தூக்கி காட்டும். லிப்ஸினுடைய மேல் பகுதியும் லிப்ஸினுடைய கீழ் பகுதியிலையும் அந்த ஸ்கின்னுலேயே லைட் கலரு ஒயிட் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிடுங்க. டார்க் ப்ரௌன் வச்சு லைன் எடுத்துடும். அந்த நெயில் வந்து நம்ம அந்த ரெட்டு வச்சதுனால கொஞ்சம் பார்க்க நல்லா தெரியும். ரெட்டு இல்லாமல் டைரெக்டாக நெயில் வச்சோம்னா அது நம்மளுக்கு சரியாக தெரியாது. இப்போ அந்த வளையலினுடைய ஓரத்துலலாம் கொஞ்சம் டார்க் வச்சு லைன் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த சேலையில் அடிப்பகுதியிலலாம் டார்க் பிளாக் வச்சு, பிளாக்னு இல்லை அதுலேயே லைட் கலர் வச்சு நீங்கள் டார்க் கலர் வச்சு லைன் எடுக்கலாம். அந்த லைன் ஓரத்துலேயே டார்க் வச்சு இப்படி லைன் எடுத்துருங்க. அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் மொத்தமாக ஒரே கலராக லைட் வச்சு வாஷ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த கோல்டு இருக்கிற இடத்துலலாம் ஓரத்தில் கொஞ்சம் வாஷ் பண்ணுங்க. இதில் கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக சும்மா கட்டம் மாதிரி போட்டு லைட்டாக அதில் புள்ளி வச்சாச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும், எம்டியாக இல்லாமல். இதில் உங்களுக்கு தேவையான மெத்தடில் ட்ரா பண்ணிக்கிறேன். கதையில் ஒரு சிம்பிள் டிசைன், அதே மாதிரி அந்த கிரீடத்தில் போட்டது மாதிரியே இதில் ஒரு டிசைன் போட்டு விட்ருங்க. ஒரு சிலைக்கு வந்து கண் ரொம்ப முக்கியம். கண் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். கண், லிப்ஸு, அந்த ஐப்ரோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஃபேஸ் நல்லா இருந்தால் தான் சிலை நல்லாயிருக்கும். ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சிலை பார்க்க அழகாக இருக்கும். சேலையில் சும்மா கொஞ்சம் ஒரு சின்ன டிசைன் மாதிரி போட்டு விட்டுறலாம். நம்ம என்ன கலர் சேலை யூஸ் பண்ணியிருக்கோமோ அது ஆப்போசிட் கலராக இருக்கணும். அப்போனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் க்ரீன் வச்சுட்டு க்ரீன்லேயே கொஞ்சம் லைட் கலர் எடுத்து உள்ளே கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு அதுலேயே லைட்டாக ஒயிட் கலரில் புள்ளி மாதிரி வச்சு விட்றலாம். க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் அதனுடைய சென்டரில் புள்ளி மாதிரி வச்சு விட்டுறலாம். இது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும் அந்த டிசைனு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ப்ரெஸ் வச்சு அதை சுற்றி புள்ளி புள்ளியாக கொஞ்சம் அழகு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. மெத்தடு மட்டும் தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு டிசைன்ஸ்லாம் நிறையா டிசைன்ஸ் இப்போ கூகுள்லேயே டைப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நிறைய கோயில் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க, அதிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மெத்தடு மட்டும் எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறணும். அந்த நெருப்பில் பிளாக் வச்சு லைன் எடுத்துருவோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா பிரித்து காட்டும். நெக்ஸ்ட்டு கை ரேகை, ரெட்டிலேயே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு புள்ளி, இது வச்சாதான் கண்ணு முழிக்கிற மாதிரியான தெரியும். அவ்வளோதான், சிம்பிளான மெத்தட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கன்னத்தில்
லைட் ஷேடு மாதிரி வச்சுருந்தோம். அது இப்போ அப்படியே நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வைக்கும்போது ரொம்ப ஒயிட்டு மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு நீட்டாகிடுச்சு. இது மாதிரி டெம்பிள் வேலையை மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆர்ட் சம்மந்தமாக ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உண்மையாண்ணே திரும்புங்க. உண்மையாண்ணே சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொல்லக்கூடாது. நான் இப்போ தேவையில்லாத பேசலாம், கட் பண்ணிடுவேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மட்டும். இங்கே இருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ணே நான் சொல்கிறத கேளுங்க. லைக் பண்ணுங்க, நான் சொல்கிறத கேளுங்க. நான் சொல்கிறதுக்கு அசிங்கமாக இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க. இது ஃபுல்லாக போட மாட்டேண்ணா, நான் பேசுறதுலாம் வராது. சப்ஸ்கிரைப்லாம் சொல்ல வேணாம். நீங்கள் சப்ஸ்கிரைப்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப்ல சப்ஸ்கிரைப். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் இங்கே இதை பார்த்து சொல்லுங்கண்ணே. இங்கே ஒழுங்கு. ஆனால் இருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.